அண்மை செய்தியை பார்க்கிறோம். சென்னையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சினைக்கு பின்னணியில் திமுகவா இருக்கிறது என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் அதெல்லாம் இல்லை என்று பதிலளித்திருக்கிறார். பின்னணியில் திமுகவா? இல்லை என்று ராமதாஸ் பதில் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். எல்லா பிரச்சினைக்கும் முடிவு வரத்தான் செய்யும் என்றும் ராமதாஸ் கூறியிருக்கிறார். அன்புமணி மன்னிக்கப்படுவாரா என்ற கேள்விக்கு அது போக போக தெரியும் என்றும் பதிலளித்திருக்கிறார். பாமக பிரச்சினைக்கு திமுக காரணமா என்ற கேள்விக்கு இல்லை என்று திட்டவட்டமாக ராமதாஸ் பதிலளித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இப்ப அதாவது இந்த பிரச்சனைக்கு பின்னாடி திமுக இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இப்ப இன்னைக்கு சேலத்துல ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு அன்புமணி ஏற்பாடு செஞ்சிருக்காரு. தர்மபுரி, சேலம் அது வந்து ஒரு முக்கியமான பாமகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய பகுதிக்கு போறாரு. அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மெசேஜ்? எல்லாமே நல்லா நடக்கும், நல்லாவும் நடக்கும். உலகத்துல எல்லாமே நல்லாவே போயிட்டு இருக்கு. உலகம் என்ன போக போக தெரியுன்றீங்க? எப்ப சார் தெரியும்? உங்களுக்கு தெரியாம நடக்கும், உங்களுக்கு தெரியாம நடக்கும், உங்களுக்கு அப்பொழுது தெரியும். எப்போ சார் பிரச்சனைக்கு முடிவு வர வாய்ப்பு இருக்கு சார்? எந்த பிரச்சனைக்கும் வாய்ப்பு முடிவு தெரியத்தானே செய்யும். இப்ப அதாவது இந்த பிரச்சனைக்கு பின்னாடி திமுக இருக்கு அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது. இப்ப இன்னைக்கு சேலத்துல ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு அன்புமணி ஏற்பாடு செஞ்சிருக்காரு. தர்மபுரி, சேலம் அது வந்து ஒரு முக்கியமான பாமகவுடைய கோட்டையாக இருக்கக்கூடிய பகுதிக்கு போறாரு. அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க மெசேஜ்? எல்லாமே நல்லா நடக்கும், நல்லாவும் நடக்கும். உலகத்துல எல்லாமே நல்லாவே போயிட்டு இருக்கு. உலகம் என்ன போக போக தெரியுன்றீங்க? எப்ப சார் தெரியும்? உங்களுக்கு தெரியாம நடக்கும், உங்களுக்கு தெரியாம நடக்கும், உங்களுக்கு அப்பொழுது தெரியும். எப்போ சார் பிரச்சனைக்கு முடிவு வர வாய்ப்பு இருக்கு சார்? எந்த பிரச்சனைக்கும் வாய்ப்பு முடிவு தெரியத்தானே செய்யும்.